சிலருடைய ஜெபங்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெருமைகள், கோபங்கள், எரிச்சல்கள். நீங்க நினைப்பீங்க இதெல்லாம் இருந்தா கூட ஜெபம் கேட்கப்படாதான்னா, இதெல்லாம் இருந்தா கேட்கப்படாது. பெருமைகள் இருந்தால் கேட்கப்படாது. பெருமை அது பொல்லாத அசுத்தாவி, அது தேவன் எதிர்த்து நிற்கிற காரியம். அந்த பொறாமைங்கிறது எதிர்த்து நிற்கக்கூடிய பொறாமைன்னா என்ன? ஒருத்தன் கொஞ்சம் நல்லா இருந்துட்டா ஒரு பொறாமைகள், ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருத்தர் வளர்ந்து வந்துட்டுனா அவனை பார்த்து பொறாமைகள். இதெல்லாமே பொறாமை எலும்புருக்கி. இதெல்லாம் புத்தி இல்லாதவர்கள் செய்யக்கூடிய காரியங்கள். புத்தி உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள்னா, ஒருத்தவங்க ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்றாங்கன்னா இன்னும் என்கரேஜ், இன்னும் மேலவா அப்படியே என்கரேஜ் பண்ணி தூக்கி விடுறதுதான் புத்தி உள்ளவர்களுடைய காரியம். புத்தி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்னா, வந்துட்டாங்க அந்த மட்டை தட்டுவாங்க தெரியுமா? இது புத்தி இல்லாதவர்களுடைய காரியங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால ஜெபம் பண்ணுகிறதா இருக்கலாம், உபவாசிக்கிறதா இருக்கலாம், மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா ஊழியம் செய்கிற காரியங்களா இருக்கலாம்.